170 தொண்டர் அடிப்படையில 3 வருடங்களாக ஆண்கள் பிள்ளைகள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய், மொத்தம் 36 மாதத்தில் 5 மாதம் மட்டுமே அதிகபட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான எழுத்துமூல முறைப்பாடுகள் என்ன தரப்படுகிறது? லேபர் ஆக்டுக்கு கீழ் மேக்சிமம் ஒரு ஆள் நாங்க வச்சிருக்கக்கூடியது 6 மாதம், 3 வருடங்களுக்கு வச்சிருக்கிறபடியால் அந்த லேபர் ஆக்டுல சம்பந்தப்பட்ட வைத்தியர் சொல்லிலாண்டு தன்னுடைய டிரெக்டர் தான் அவருக்கு எடுத்தவர். அதனால அவர் எடுத்தபடியால் நான் அப்படியே விட்டுருக்கேன்னு சொல்லுவார். அது ஒரு நிறுவனத்தின் ஒரு நிர்வாக இயக்குனர் முக்கியமா முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கவில்லை என்று சொல்லி மஹிந்த அரசாங்கத்தினருக்கு என்கோஸ் பண்ணி கொண்டு வந்த எங்களுடைய தங்க மூர்த்தி அவர்கள் வந்து அதற்கு பிறகான ஒரு இன்போஸ், அதாவது சில எப்படி சொல்லியிருந்தார், வைத்தியர்களுடைய தரத்தை பற்றி கலைக்க வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். ஒரு போதனா வைத்தியசாலைக்கு இப்போது சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கின்ற கன்சல்டன்ட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்கத்தக்கதாக ஒரு ஆக்டிவ் கன்சல்டன்ட் பொருண்டேணி முடிக்காத ஒருவரை மஹிந்த அரசாங்கம் இன்போஸ் கொடுத்து அனுமதித்திருக்கிறது காலகாலமாக. அதன் மூலம் அப்போதே அந்த சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அடிப்படையான ஒரு தகுதியை இழந்தபடி ஒரு இன்போஸ், அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு உதாரணத்துக்கு இந்த கச்சேரி ஒருவருக்கு இன்போஸ் கொடுக்கமாக இருந்தால் சாகும் வரைக்கும் அவர்தான் அரசாங்க அதிபராக இருந்தார். இது சம்பந்தமா வழக்கு வழக்கு பதியப்பட்டு police they have filed a case against me as a member of parliament. I have the special immunity. They have failed to provide the security for me, so I went driving my vehicle myself, went to the hospital, parked there, went there. I called him very nicely and talked to him and asked her only after reason why you have sent those people to the Minister of Health. பாராளுமன்றத்தில் பயிராட்டை கொடுப்பேன். ஆனால் அதற்கு முன்னமாக அவருடைய கருத்துக்கு எதிர்க்கிறது தெரிவிக்க வேண்டிய கடமை மட்டும்தான் செய்திருக்கேன்.